ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் அப் கனகா. ஒரு முறை ஜப்பானிய ராஜா எதிரிகளை தாக்க ஒரு இராணுவ படை ஒன்றை தயார் செஞ்சு போருக்கும் தயாரானார். அவர் எப்படியும் இந்த போரில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தார். ஆனால் அந்த படையில் உள்ளவங்களோ ரொம்ப சந்தேகத்தோடு இருந்தாங்க. இதனால் அந்த ராஜா தன்னுடைய படை வீரர்களுக்கு தைரியத்தை வரவழைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜென் துறவியை பார்க்க போனார். அப்போ அந்த துறவி ராஜா கிட்ட, நீங்கள் போருக்கு போகிற வழியில் அவங்களுடைய குலதெய்வ கோயிலில் இராணுவ படையை நிறுத்தி பிரார்த்தனை செஞ்சுட்டு வீரர்கள் முன்னாடி ஒரு நாணயத்தை எடுத்து, நான் இப்போது இந்த நாணயத்தை சுழட்டி விடுவேன், தலை விழுந்தா நாம் வெற்றி பெறுவோம், அப்படி இல்லைனா நிச்சயம் நம்ம தோத்துடுவோம் அப்படின்னு சொன்னார். ராஜாவும் துறவி சொன்னது போலயே சொல்லி வீரர்களை பார்த்து, நம்ம தலைவிதியே இந்த நாணயம் சொல்லும் அப்படின்னு சொல்லி நாணயத்தை சுழட்டினாரு. எல்லாரும் அதை கூர்ந்து கவனிச்சாங்க. அப்போ அந்த நாணயத்தில் தலை விழுந்தது. அதனால அந்த வீரர்கள் நம்ம நிச்சயம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்பிக்கையோடையும் சந்தோஷத்தோடையும் எதிரிகளை தாக்கி வெற்றி பெற்றாங்க. யுத்தத்திற்கு பிறகு துணை மந்திரி விதியை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு ராஜா கிட்ட சொல்ல, ஆமாம் அப்படின்னு அந்த ராஜாவும் சொல்லி அந்த நாணயத்தின் 2 பக்கத்துலேயும் தலை இருப்பதை காட்டினாரு. இதில் இருந்து என்னங்க தெரியுது? நம்பிக்கையோட செயல்பட்டா எந்த காரியத்திலையும் எளிதாக வெற்றி பெறலாம், விதியை கூட மாற்றி அமைக்கலாம்.